வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி யூனிட் 2லேருந்து ஆப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் யூனிட் 1லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ யூனிட் 1ல் நியர்லி ஒரு 80 கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் இன்னி கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம யூனிட் 2 அதாவது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக யூனிட் 2 ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து சக்தி பப்ளிகேஷன்ஸோட பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி புக்லேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த புக்கில் வந்து ஆப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அது நீங்கள் புக்கு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் யூனிட் வந்து தரவு பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட் தரவு பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் அந்தந்த யூனிட்டில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் டிஸ்கஸ் பண்ணுறப்போ சால்வ் பண்ண முடியுதா, ஆன்சர் ஃபைன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இந்த லெவலுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த புக்கில் வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் புக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து இதுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளே வந்து ஆன்சருக்கு ஃபைன் பண்ணுற லெவலுக்கு தான் இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதுமா அப்படின்னா இல்லை, அதுக்கும் மேலே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரிப்ரேஷனை பொறுத்து இதில் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம யூனிட் 2லேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ நியர்லி ஒரு 180 கொஷின்ஸ் கிட்டே பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பாருங்கள். பிஹேவியர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி மெயின்லி ஷோன் பை ஆப்ஷன் ஏ ஆல்கலி மெட்டல், ஆப்ஷன் பி ஆல்கலைன் எர்த் மெட்டல், ஆப்ஷன் சி டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், ஆப்ஷன் டி ஹாலஜன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்னோடய சேனலில் நான் பிஜிடிஆர்பிக்கு போஸ்ட் பண்ண வீடியோஸ், கெமிஸ்ட்ரிக்கு போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பிஜிடிஆர்பி ஆல் பிஜிடிஆர்பி வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற டாபிக் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, ஓகேவா? ஸோ அண்ட் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காம்பவுண்ட்ஸ் விச் ரீடைன் தேர் ஐடென்டிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன் ஆர் கால்ட் அஸ் ஆப்ஷன் ஏ டபுள் சால்ட், ஆப்ஷன் பி காம்ப்ளெக்ஸஸ், ஆப்ஷன் சி ஆசிட், ஆப்ஷன் டி பேசஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் டெஃபினெட்லி ஆப்ஷன் பி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ். So next question, Alfred Werner awarded his Nobel Prize for Chemistry in 1913 for his attempt to option A explaining bonding in coordination complexes, option B discovery of complexes, option C explaining color of complexes, option D discovery of double salts. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ்பிளைனிங் பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ். வேர்னர் தியரிக்காக தான் அவர் வாங்கியிருப்பார், ஓகேவா? ஸோ பாண்டிங் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் ஜாமெட்ரி பற்றி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண தியரி தான் வேர்னர் தியரி. ஸோ அதனால வேர்னர் வந்து ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். While on complex formation, the ligand satisfies the ligand வந்து எதை satisfy பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ primary valency of the central metal atom, ஆப்ஷன் பி secondary valency of the central metal atom, ஆப்ஷன் சி both A and B, ஆப்ஷன் டி none of the above. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி secondary valency of the central metal atom. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. According to Werner theory, secondary valencies are option A non-directional, option B directional, option C only satisfied by negative groups, option D only satisfied by neutral groups. So இதுக்கான ஆன்சர் option B directional. Okay, so next question பாருங்க. In coordination complex formation, the ligands which satisfy the secondary valencies are option A only negative ion, option B only neutral groups, and option C only positive ions, option D all the above. So இதுக்கான ஆன்சர் option D all the above. So next question, the octahedral geometry given by the complexes with ligands attached to the central metal atom M, the hybridization of metal M is option A sp3d2, option B d2sp3, option C sp3, option D both A and B. ஸோ இதுக்கான ஆன்சர் both A and B. இது ரெண்டுமே வந்து ஆக்டாஹைட்ரல் ஜாமெட்ரிக்கான தான். ஒன்று இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் இஸ் given by the central metal atom with a hybridization of option A sp3d2, option B sp3, option C sp3d, option D d3sp3. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B sp3. So next question, when aqueous solution of silver nitrate is treated with
copper chloride 6 ammonia, copper chloride 5 ammonia and copper chloride 4 ammonia complexes. They precipitate silver chloride molecules in the following order. ஸோ Werner theory ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக இதாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கூட சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுறப்போ எத்தனை மோல்ஸ் ஆஃப் சில்வர் chloride precipitate ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அந்த ப்ரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சிஸை பொறுத்து தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ அதில் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 3 moles of silver chloride and 2 moles of silver chloride 1 mole of silver chloride. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கூட வந்து சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணோன்னா நமக்கு 3 moles of silver chloride வந்து precipitate ஆகும். சரியா? ஸோ எதனால் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ப்ரைமரி வேலன்சி இருக்கு இல்லையா, ப்ரைமரி வேலன்சி வந்து 6 ப்ரைமரி வேலன்சியாக இருக்கும், 3 செகண்டரி வேலன்சிஸாக இருக்கும். ஸோ அதனால் 3 moles of silver chloride வருது. ஸோ இங்கெல்லாம் பார்க்குறப்ப வந்து நமக்கு ஒரு குளோரைட் அயான் வந்து ப்ரைமரி வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணும், செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால் வந்து பேலன்ஸ் இருக்க 2 மோல் தான் வந்து இங்கே நமக்கு ப்ரெசிபிடேட் ஆகும். அதில் அடுத்து இதில் வந்து 2 குளோரைட் அயான் வந்து நமக்கு ப்ரைமரி வேலன்சியாகவும் ஆக்ட் ஆகும், செகண்டரி வேலன்சியாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ஒரே ஒரு குளோரைட் அயான் தான் வந்து நமக்கு அந்த அவுட்டர் கோஆர்டினேஷன் ஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் அது ப்ரெசிபிடேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ த நம்பர் ஆஃப் செகண்டரி வேலன்சிஸ் இன் வெர்னர் தியரி இஸ் now called. Secondary valence என்ன சொல்லுவோம்? ஸோ ஆப்ஷன் ஏ ஆக்சிடேஷன் நம்பர், ஆப்ஷன் பி ரிடக்ஷன் நம்பர், ஆப்ஷன் சி எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர், ஆப்ஷன் டி கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கோஆர்டினேஷன் நம்பர். So next question, the ligands which attached to the central metal atom donates option A 1 electron, option B pair of electron, option C accept 1 electron, option D accept a pair of electron. So இதுக்கான ஆன்சர் என்னன்னு அப்படின்னா option B pair of electron. Next question, the electron donated by ligand added with the atomic number of a central metal atom minus electron lost by the metal during oxidation state is called option A coordination number, option B effective atomic number, option C oxidation number, option D Avogadro number. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option B effective atomic number. So next question, the effective atomic number rule is put forth by option A Alfred Werner, option B Sidgwick, option C Pauling, option D Beath and Lick. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி Sidgwick. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the effective atomic number is same as the number of electrons of next option A noble gas, option B halogens, option C alkali metals, option D alkaline earth metal. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் A noble gas. So next question, the effective atomic number of K4FeCN6 complexes. ஸோ இதோட effective atomic number வந்து ஆப்ஷன் A 36. ஸோ இதன் வைஸ் தான் வரும். ஸோ 26 + 6 × 2 - 2 தான் இந்த ஆப்ஷன் தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் அட்டாமிக் ரூல் வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் மைனஸ் அந்த நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இன்டூ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், studying of coordination complexes were made by option A electrical conductivity method, option B dipole moments, option C electronic spectra, option D all the above. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் D all the above. So next question, the shape of 5d orbitals are option A identical, option B 2 sets of T2g and Eg, option C dxy, dxz, dyz, dx square minus y square, dz square orbitals, option D both B and C. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா both B and C. Okay, so next question, crystal field theory was proposed by option A Alfred Werner, option B Sidgwick, option C Pauling, option D Beath and Lick. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D Beath and Lick. So next question, crystal field theory proposed the attraction between central metal atom and ligands are option A purely electrostatic, option B covalent, option C ionic, option D none. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் A purely electrostatic. So next question, crystal field theory successfully explained option A magnetic properties of complex only, option B color of the complex only, option C spectral property of complex only, option D all the above. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா option D all the above. So next question, crystal field theory explained the ligands as
option A point charges, option B point dipoles, option C both B and C, option D negative point charges. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி போத் B and C. ஸோ பாயிண்ட் சார்ஜஸ் பாயிண்ட் டைபோல்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நியூட்ரல் லிகான்ஸ் எல்லாம் பாயிண்ட் டைபோல்ஸ்னும் நெகட்டிவ் லிகான்ஸை பாயிண்ட் சார்ஜஸ்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஆக்சுவலி இங்கே வந்து போத் A and B. ஓகே, B and C இல்லை, both A and B. Next question. The ligand arranged based on the ability to split in the increasing order is called option A electrochemical series, option B spectrochemical series, option C ligand series, option D complex series. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா option B spectrochemical series. So next question. Based on the electrochemical series, the two strongest ligands are NO2 minus EDTA, option B ammonia water, option C chloride ion fluoride ion, option D cyanide ion and carbonyl. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option D cyanide ligand and carbonyl ligand. So next question. The ligand cyanide and carbonyl are considered to be the strongest because they have option A pi acid acceptor, option B pi donation takes place from metal orbitals, option C both A and B, option D none of the above. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா both A and B. Their pi acid acceptor and pi donation also takes place from metal orbitals. So next question. Before splitting of d orbital takes place, the average energy level maintained is called option A barycenter, option B average energy level, option C CFSE, option D splitting constant. So answer வந்து option A barycenter. So next question. After splitting of d orbital by ligands, the difference in energy between the two d levels is given by option A del naught, option C 10 dg, option 10 dq. So option C both A and B, option D A only. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி போத் A and B. ஸோ 10 dqன்னு மென்ஷன் பண்ணலாம், ஒரு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்னு மென்ஷன் பண்ணலாம். தட் இஸ் del naught. So next question. The magnitude of del naught depends on option A nature of the ligand, option B charge on the metal ion, option C both A and B, option D either A or B only. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா option C both A and B. So next question. In the crystal field splitting of octahedral complexes, the 3 T2G orbital dxy, dyz and dzx are raised by an energy equal to option A plus 0.6 del naught, option B minus 0.4 del naught, option C minus 0.6 del naught, option D plus 0.4 del naught. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா option A plus 0.6 del naught. So next question. In the crystal field splitting of octahedral complexes, the two Eg orbitals are lowered by the energy equal to octahedral complex. So option A minus 0.4 del naught, option B plus 0.4 del naught, option C plus 0.6 del naught, option D minus 0.6 del naught. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option A minus 0.4 del naught. So next question. Tetrahedral complexes 3 T2G orbitals are lowered by energy equal to option A minus 0.4 del naught, option B plus 0.4 del naught, option C plus 0.6 del naught, option D minus 0.6 del naught. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா minus 0.4 del naught. So next question. In tetrahedral field splitting 2 Eg orbitals are raised by the energy என்ன. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option A plus 0.6 del naught. So next question. The crystal field stabilization energy of octahedral complexes is given by CFSE octahedral complexes or formula என்ன. So இதுக்கான ஆன்சர் வந்து CFSE equal to minus 0.4 in n T2G plus 0.6 into n of Eg. Okay. So that is number of electrons n mention பண்றது. Okay. So next question. The crystal field stabilization energy of tetrahedral complexes is given by இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ CFSE equal to plus 0.4 n of T2G minus 0.6 n of Eg. Okay, so அப்படியே ஆப்போசிட் ஆகும் சிம்பிள். So next question. Crystal field value is 0 for ions with D0 configuration and D10 configuration, D1 and D6 configuration, D0, D5, D10 configuration,
D1 and D9 configuration. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ D0 and D10 configuration. So next question, CFSE value is 0 for weak field complexes with option A D1 system, option C D9 system, option B D5 system, option D D6 system. So இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் B D5 system. So next question, John Teller distortion is formed in option A D4 weak field complexes, option B D7 strong field complexes, option C D9 either weak or strong field, option D all the above. So இதுக்கான ஆன்சர் option D all the above. So next question, square planar complexes mainly formed by option A copper, cobalt, nickel, platinum, option B gold, platinum, iron, manganese, option C gold, platinum, option D both A and C. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா both A and C. So next question, optically active substance may rotate the plane polarized light to option A left, option A right, option B left, option C left or right, option D none of the above. So இதுக்கான ஆன்சர் either it is a left or right. So according to it நம்ம DL configuration சொல்லுவோம் இல்லையா. So next question, square planar complexes is nothing but tetrahedral arrangement in which option A dz and dz plus orbitals pulled away by repulsion, option B dx minus dx plus orbitals are pulled away by repulsion, option C dyz and dz minus orbitals pulled away by repulsion. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் A dz minus and dz plus orbitals pulled away by repulsion. So next question, low spin complexes high spin complexes are otherwise called as option A weak field complex, option B strong field complex, option C outer sphere complex, option D inner sphere complex. So இதுக்கான ஆன்சர் option A weak field complexes. So அதுவே low spin complexes are otherwise called as a strong field complexes. So next question, the ligand with more than one point of attachment with the central metal atom are called as option A chelates, option B chains, option C polydentate ligands, option D both A and C. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option D both A and C, that is chelates or polydentate ligand. Okay. So next question, chelate complexes are more stabler than the complexes with monodentate ligand because of due to option A high CFSE value, option B ligands make more than one bond with the central metal atom, option C both A and B, option D none of the above. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option C both A and B, high CFSE value ligands make more than one bond with the central metal atom. So next question, an example of hexadentate ligand is option A EDTA, option B dimethyl glyoxin, option C 1,10 phenanthroline, option D acyl acetone. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option A EDTA, ethylene diamine tetrastic acid. So next question, so EDTA forms complexes through option A 2 nitrogen atom and 4 oxygen atom, option B 2 nitrogen atom and 2 oxygen atom, option C 3 nitrogen atom 3 oxygen atom, option D 4 nitrogen atom 2 oxygen atom. So அந்த donor atoms கேட்டிருக்காங்க அந்த லிங்க் ஆயிக்கிறதுல. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டெஃபினெட்லி option A 2 nitrogen atom and 4 oxygen atom. So next question, EDTA is used in analytical chemistry to estimate option A calcium and magnesium, option B copper and cobalt and nickel, option C iron and manganese, option D calcium and copper. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option A calcium and magnesium. So அந்த எஸ்டிமேஷன்லேருந்து நம்ம EDTA வந்து யூஸ் பண்ணுவோம். So next, dimethyl glyoxin a chelate is used to estimate DMG வந்து எதை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நிக்கல். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் option B nickel. So next question, hemoglobin in red blood cells contain option A iron porphyrin complexes, option B magnesium porphyrin complex, option C cobalt porphyrin complex, and option D iron and copper complex. So definitely iron porphyrin complex. So magnesium இருந்துச்சு அப்படின்னா அது வந்து chlorophyll. Okay. So next, chlorophyll in green plants contain magnesium and porphyrin complex. So option B the answer. So next question, vitamin B12 is cobalt complex, option C. So next question, when skin is affected with a nickel or chromium salts, it is treated with option A
EDTA cream, option B EN cream, that is ethylene diamine, option C salicylaldehyde cream, option D hydroxyquinol ion cream. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா definitely option A EDTA cream. Okay. So next question, to get clear signals in NMR spectrum, which one of the following is used as a shift reagent? So NMR spectrum ku shift reagent use பண்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. So option A EDTA complex, option B ethylene diamine complex, option C EUDPM complex, and option D transition metal complex. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா option C EUDPM complex. So next question, magnetic moment of first row transition elements can be calculated by using spin only formula mu is equal to root of n into n plus 2, mu is equal to n into root of n plus 2. Option D both A and B are correct. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா both A and B are correct. Spin only formula and mu is equal to root of n into n plus 2. So next question, for D system which has only one unpaired electron, the magnetic moment is 1.73 Bohr magneton, 3.87, 4.9, 5.3 Bohr magneton. So coordination that is one unpaired electrons இருந்துச்சு அப்படின்னா magnetic moment வந்து 1.73 Bohr magneton இருக்கும். So next, for a system containing two unpaired electrons, the magnetic moment value is, so two unpaired electrons இருந்துச்சு அப்படின்னா நமக்கு magnetic moment value வந்து 2.83 Bohr magneton இருக்கும். So 2 இந்த மாதிரி சிமிலராக வரும். So next, 3 unpaired electrons இருந்துச்சுன்னா 3.87 Bohr magneton. Option C mu is equal to 3.87 Bohr magneton. Okay. So next question, for a complex containing 4 unpaired electrons, the magnetic moment value is option A 4.9 Bohr magneton. So next question, ligands which has a pi acid acceptor capacities are, இதில் எதுக்கு பை அக்செப்டர் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்பனைல், சைனைட் அண்ட் நைட்ரோசைல் இதுக்கு தான் வந்து பை ஆசிட் அக்செப்டர் எபிலிட்டி வந்து இருக்கும் இந்த லெகான்ஸ்க்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த காம்ப்ளெக்ஸ் வித் த ஃபார்முலா. ஸோ இது இந்த காம்ப்ளெக்ஸோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இதோட ஆன்சர் என்னென்னா ஹெக்ஸாமீன் கோபால்ட் 3 குளோரைட். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு காம்ப்ளெக்ஸோட நேம் ஃபார்முலா எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், ஃபார்முலா கொடுத்தா எப்படி நேம் எழுதணும், நேம் கொடுத்தா எப்படி ஃபார்முலா பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை நேம் பண்ணவும் தெரியும். அவர் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட நாமன் கிளேச்சர் ஐபிஎஸ் நாமன் கிளேச்சர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதை ஃபார்முலாவே எழுத தெரியும். ஸோ ஃபார்முலா எழுதுறதுக்கும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த காம்ப்ளெக்ஸ் வித் த ஃபார்முலா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் ஹெக்ஸாசைனோஃபெரேட் 1. Okay. So next question, which one of the following is ambidendate ligand? Ligands with two attachment atoms. So இதில் ambidendate ligands எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி SCN thiocyanate and NO2 நைட்ரோ லிகாண்ட் தான் வந்து ambidendate ligand. ஸோ தட் இஸ் ambidendate ligand அப்படின்னா நமக்கு ரெண்டு டொனேட்டிங் ஆட்டம்ஸ் இருக்கும். அட் த டைம் ஒரு டொனேட்டிங் ஆட்டம்ஸ் தான் வந்து அட்டாச் ஆகும். ஒரு டோனர் ஆட்டம் தான் வந்து அந்த சைட்டில் அட்டாச் ஆகும். அதுவே ரெண்டு டோனர் ஆட்டமே அட்டாச் ஆச்சுன்னா அது வந்து பைடென்டேட் லிகாண்டாக இருக்கும். சரியா? ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பென்சிலை சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ வந்து இது வந்து கோஆர்டினேஷன் சைட்னு வச்சிட்டோன்னே இது வந்து மோனோடென்டேட் மாதிரி. ஆம்பிடென்டேட் அப்படிங்கும்போது நம்ம பென்சில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஷேர் பண்ணுவாங்க, சின்ன குழந்தைங்க இங்கிட்டும் ஷேர் பண்ணியிருக்குங்க இங்கிட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எழுதுறப்ப ஏதோ ஒரு சைடு தானே எழுதும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்கிறதா வந்து நமக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ரெண்டு சைடு கோஆர்டினேஷன் சைட் இருக்கும், ஆனால் எனி ஆஃப் த ஒன்னை தான் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம் அந்த மாதிரி. சரி, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், type of coordination isomerism in which the groups are exchanged are called as option A ionization isomerism, option B position isomerism, option C exchange isomerism, option D coordination isomerism. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ionization isomerism. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸும் வந்து என்ன ஐசோமெரிசத்தை ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐசோமெரிசம் வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸோ அதோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஆப்ஷன் பி பொசிஷன் ஐசோமெரிசம், ஆப்ஷன் சி எக்ஸ்சேஞ்ச் ஐசோமெரிசம், ஆப்ஷன் டி கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஓகே. ஸோ இதில் இருக்க அயான்ஸ் தான் மாறும். ஓகே.
So next question, the complex CrCl3 6 molecules of water shows option A ionization isomerism, hydrate isomerism, linkage isomerism, position isomerism. So இதுக்கான answer option B hydrate isomerism. So next question, isomerism in which more than one atom which could donate an electron pair is called as option A ionization isomerism, hydrate isomerism, linkage isomerism, coordination isomerism. So இதுக்கான answer என்னன்னா option C linkage isomerism. So next question, linkage isomerism is exhibited by which of the following complex கேட்டிருக்காங்க. ஸோ 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ linkage isomerism எக்ஸிபிட் பண்ணுறது இந்த காம்ப்ளெக்ஸ் தான். ஏன்னா இதில் வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வந்து நமக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஐசோமெரிசம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அண்ட் யூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் 2 வீடியோ நான் அட்டாச் பண்ணிக்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண தெரியும் கேட்டால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், when both the positive and negative ions of the complex are ionic, when both the positive and negative ions of the complex ion, when both positive and negative ions are complex ion, isomerism may be caused by the interchange of ligands between the anion and cation. So anion cation நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸே மாறும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் தான் இதுக்கான ஆன்சர். So next question, which one of the following complex exhibit coordination isomerism? So definitely option A தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணும். So next question, if the ligand exists as an isomers, then that type of isomerism is called as, ligand வந்து isomerism exhibit ஆச்சு அப்படின்னா அது ligand isomerism. Option A ligand isomerism is right answer. So next question, when complex isomerism having different geometry but otherwise identical is called as, option A conformation, option B hydrate, option C ionization, option D linkage. So இதுக்கான answer option A conformation isomerism. So next question, conformation isomerism is exhibited by which of the following complex னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இந்த நிக்கல் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following complex exhibits stereoisomerism or geometrical isomerism? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா both A and B, that is platinum complex இந்த cobalt complex ரெண்டுமே வந்து stereoisomerism, that is geometrical isomerism எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the optical activity in an inorganic complex is due to, ஸோ நமக்கு ஐசோமெரிசம்குள்ளே இப்போ தான் நம்ம போகிறோம் இல்லையா? தட் இஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட டைம் வந்து நமக்கு டைம் லிமிட் ரொம்ப எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 80 கொஷின்ஸோடு நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க 80 நியர்லி பேலன்ஸ் ஒரு 80 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். ஓகே, ஸோ த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இன் இன்ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் இஸ் டியூ டு, ஆப்ஷன் ஏ அசிமெட்ரி, ஆப்ஷன் சி டிசிமெட்ரி, option C non-superimposability, option D both B and C. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா both B and C, that is dissymmetry and non-superimposable. இது ரெண்டு தான் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இன்ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இஸ் வெரி காமன் இன், option A octahedral complexes involving bidentate ligand, option B tetrahedral complexes involving bidentate ligand, option C square planar complex involving bidentate ligand, ஆப்ஷன் டி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் இன்வால்விங் ட்ரைடென்டேட் லிகாண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் இன்வால்விங் பைடென்டேட் லிகாண்ட். ஸோ 75th கொஸ்டின், ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஆஃப் த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் இஸ் லெஸ் தேன் த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் பை த ஃபாலோயிங் குவான்டிட்டி. ஸோ ஸ்பிளிட்டிங் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ del T is equal to 4/9 of del naught. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், when charge of the metal ion increases, the magnitude of the octahedral splitting increases, decreases, remains constant, non-affected. So இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ increases. So next question, in accordance with spectrochemical series of ligands, choose the correct order. spectrochemical series வச்சு correct order என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அம்மோனியா கிரேட்டர் தென் EDTA கிரேட்டர் தென் வாட்டர் கிரேட்டர் தென் ஃப்ளோரைட். ஸோ அம்மோனியா தான் ஸ்ட்ராங் லிகாண்ட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஆர்டர் படி. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 78th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆர்டர். ஸோ அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி கார்பனைல், சைனைட், நைட்ரைட், நைட்ரோ and then ethylene diamine. So option D is the right answer.
So next question, all tetrahedral complexes are option A low spin complex, option B high spin complex, option C zero spin complex, option D none of the above. So இதுக்கான answer option B high spin complexes. So next question, the ions which have zero CFSE value are calcium 2 plus, manganese 2 plus, zinc 2 plus, calcium 2 plus, iron 2 plus, copper 2 plus, titanium 2 plus, manganese 2 plus, zinc 2 plus, scandium 2 plus, scandium 3 plus, Fe 3 plus and copper 2 plus. So இதுக்கான answer என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ calcium 2 plus, manganese 2 plus, zinc 2 plus. ஸோ இது இந்த அயான்ஸ் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கப்போ நமக்கு CFSE வேல்யூ வந்து 0 இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து கோஆர்டினேஷன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒரு 80 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் மட்டும் கூட நம்ம இதில் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இனி 80 கொஷின்ஸ் இன்னும் அடுத்த ஒரு செகண்ட் செட் 80 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோட டைம் லிமிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போனதுனால. ஓகே, ஸோ நான் என்னோடய சேனலில் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் வந்து தமிழில் டீச் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாலும், ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தாங்கனாலும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், தமிழில் நம்ம படிக்கிறதுக்கு வந்து இந்த சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண கான்செப்ட் எல்லாம் பிளேலிஸ்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஆல் பிஜிடிஆர்பி வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் எல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம சொல்யூஷன் இல்லாமல் நம்ம ஆப்ஷன் ஆன்சராக தானே பார்த்துட்ருக்கோம், அதனால். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு செட் ஆஃப் 80 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ யூனிட் 1க்கானது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆல் பிஜிடிஆர்பி வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.